தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 40,000 50,000 வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ, நான் இன்ஜினியரிங் டிகிரி படித்தா கோயம்புத்தூரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிக்க போகிறேன் என்ற முடிவை யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கான வீடியோ பதிவு இது. கடந்த வருடம் நடந்து முடிஞ்ச டிஎன்ஏ 2024 பிசி கேட்டகரியில் இருக்க ஜென்ரல் ரேங்க் 40,000 50,000 வரைக்கும் எந்த ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த ரேங்க்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு 5% சேஞ்சை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த வருஷம் டிஎன்ஏ 2025க்கான புதிய ரேங்க்ஸை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ரேங்க்கும் நீங்கள் வாங்கியிருக்கிற கரண்ட்டில் வச்சிருக்கிற உங்கள் ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஏதாவது ஒரு கல்லூரியில் நீங்கள் நினைச்ச பிரான்ச் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் அடிப்படையில் 39,965 பிசி கேட்டகரி ஜென்ரல் ரேங்க் இதற்கு கீழே வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இசிஇ பிரான்ச் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 40,480 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40,685 மற்றும் அதற்கு கீழே ஃபேஷன் டெக்னாலஜி அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் பிஎஸ்ஜி டெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40,891 மற்றும் அதற்கு கீழே ஏஐ அண்ட் டிஎஸ் பிரான்ச் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 41,467 மற்றும் அதற்கு கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 41,540 மற்றும் அதற்கு கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 41,979 மற்றும் அதற்கு கீழே வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ் டிசைன் அண்ட் டெக்னாலஜி டாக்டர் மகாலிங்கம் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 42,008 மற்றும் அதற்கு கீழே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 42,153 மற்றும் அதற்கு கீழே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 42,811 மற்றும் அதற்கு கீழே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 43,548 மற்றும் அதற்கு கீழே டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தட் இஸ் பிஎஸ்ஜி டெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 43,816 மற்றும் அதற்கு கீழே சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜோட 2 பிரான்ச் கோவைப்புதூர் மற்றும் குனியமுத்தூர் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங்கில் ஒரே கோடில் வர்ற மாதிரி நாங்கள் நியூஸ் கேள்விப்பட்டோம். இந்த நியூஸ் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜஸில் இந்த ரேங்கை விட அதிகப்படியான ரேங்குக்கு நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கிருஷ்ணா குரூப்பில் நிறைய சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக 44,169 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்காக வச்சிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு இசிஇ அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக 45,328 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசி வட்டமலைப்பாளையம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. 46,302 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு அக்ரி ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 46,936 மற்றும் அதற்கு கீழே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 47,552 மற்றும் அதற்கு கீழே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 47,852 மற்றும் அதற்கு கீழே ஏரோநாட்டிக்கல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தட் இஸ் எஸ்ஆர்இசி வட்டமலைப்பாளையம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. 48,026 மற்றும் அதற்கு கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 48,129 மற்றும் அதற்கு கீழே ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பிரான்ச் எஸ்ஆர்இசி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கேம்பஸில் வாய்ப்பு இருக்குது. 48,186 மற்றும் அதற்கு கீழே ஏஐ அண்ட் டிஎஸ் பிரான்ச்
ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 48,527 மற்றும் அதற்கு கீழே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 48,803 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராப்பாளையம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 49,684 மற்றும் அதற்கு கீழே ஏஐ அண்ட் டிஎஸ் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒத்தக்கால் மண்டபம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கடைசியாக 50,109 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்காக வச்சிருக்கிற பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மறுபடியும் இங்கே சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, எங்களுடைய ப்ரிடிக்ஷன் பண்ண இந்த ரேங்க்கும் உங்களுடைய டிஎன்இஏ 2025ஓட பிசி கேட்டகரி ஜென்ரல் ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கோயம்புத்தூரில் நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜில் எதிர்பார்க்குற பிரான்ச் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.